ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். நீதிமொழிகள் 17:9 இப்படி சொல்கிறது, கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கேட்டதை சொல்லுகிறவன், அவன் சொன்னாயா, நான் என் காதால கேட்டேன், உன்னை பற்றி அவன் இப்படி சொன்னான். சில நேரங்களிலே கேட்டதை சொல்லியும் நண்பர்களை பிரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கேளாததையும் கேட்டதை போல, அவன் தாயா சொன்னான், அவன் தாயா இப்படி சொன்னான், அதுக்கு அவன் தாயா காரணம், இப்படி என்று சொல்லி கேளாததையும் சொல்லி பிரிவினைகளை உண்டாக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன விரும்புகிறாருன்னா, இன்னைக்கு நிறைய செய்திகளை நீங்கள் பலவாறாக கேட்கலாம். கேட்டு கோல் மூட்டுகிறவர்களாக இருந்து விடக்கூடாது. பிராண சிநேகிதர்களையும் பிரித்து விடக்கூடிய ஒன்றாக இருந்து விடக்கூடாது. எனக்கு தெரிந்த சிலர் இருக்கிறார்கள், மூன்றாவது நபருடைய சொல்லை கேட்டெல்லாம் பகையாக எண்ணக்கூடிய மக்கள் பெரிய இருக்கக்கூடிய காலம் இது. ஆண்டவர் நமக்கு புரியும்படி சொல்லுகிறார், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதன். பிராண சிநேகிதன் என்ன? உயிருக்குயிரா நேசித்தவன். தான் வாழ்க்கையில் ஒன்று நடந்துச்சுன்னா அவன் நண்பனுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டான். ரெண்டு பேரும் ஒருவேளை பூவும் நாரும் போல இணைந்திருப்பார்கள், நகமும் சதையும் போல இணைந்திருப்பார்கள். இப்படி இருந்தவங்களே பிரிஞ்சிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா, அதற்கு ஊடாக யாரோ ஒருவனுடைய கோல் சொல், யாரோ ஒருவனுடைய கோல் சொல், ஒருவேளை கேட்டதையோ கேட்காததையோ சொல்லி பிரிக்கின்ற உலகம் இது. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். கேட்டதை நம்ம சொல்லாமல் ஆண்டவர்கிட்ட ஒரு வேளை சில காரியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் பொழுதெல்லாம் இவைகளையெல்லாம் மற்றவர்களிடத்தில் போய் சொல்லி நாம் சண்டைக்கு காரணமானவர்களாக இருந்து விடாதபடி நாம் காத்து கொள்வதற்கு தேவையான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்துடட்டும். நிறைய செய்திகள் என் காதுக்கு வரும். அவன் அப்படி சொன்னா அவங்கள பற்றி, இவன் இப்படி சொன்னா அவங்கள பற்றி, அந்த போதகர் அப்படி சொன்னார், அந்த இவர் இப்படி சொன்னார், இந்த அப்படிலாம் வரும். என் காதால் நான் கேட்காம எதையும் போய் நேரடியாக நான் பேசுகிறதே இல்லை. என் முதுகுக்கு பின்னால் எத்தனை இல்லாத காரியங்கள் வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படுவதும் இல்லை. காரணம், கேட்டதை சொல்லி பிராண சிநேகிதரையும் பிரிக்கிற காலம். எனவே நாம் கவனத்தோடு இருப்போம். நல்ல ஆண்டவரே, கவனத்தோடு எங்கள் வாழ்வை காத்துக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.